பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த ஜெபிக்கலாமாங்க நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு கூட நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த நாள் உங்கள் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்கப் போகிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களோடு கூட பேசி உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்ய போகிறார். அதனால்தான் இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற வாய்ப்பை ஆண்டவர் உங்களுக்கு தந்திருக்கிறார். இந்த ஜெபிக்கலாமாங்க நிகழ்ச்சி தேவனை நோக்கி நாம் ஜெபம் பண்ணி அற்புதங்களை பெற்றுக்கொள்வதற்காக, நாம் தேசங்களுக்காக, நாம் மற்ற மக்களுக்காக ஜெபம் பண்ணி தேசத்தில் ஒரு ஆசீர்வாதமான நன்மையை பெற்றுக்கொள்வதற்காக, அதற்காக ஆண்டவர் நம்ம எல்லாம் இந்த ஜெபத்தில் இணைத்திருக்கிறார். இந்திய தேசத்தின் பல மாநிலத்தில் இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகள், பல மொழி பேசக்கூடிய கர்த்தருடைய பிள்ளைகள், ஊழியர்கள் இந்த ஜெபத்தில் இணைந்திருக்கிறீங்க. உங்களுக்காக தேவனை துதித்து நான் வரவேற்கிறேன். உலகத்தின் பல தேசத்திலிருந்து கர்த்தருடைய பிள்ளைகள் ஜெபத்தில் இணைந்திருக்கிறீங்க. ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் உங்களை ஜெபத்தில் வரவேற்கிறேன். நாம் இன்றைக்கு இணைந்து ஜெபிக்க போகிறோம். பலர் புதுசாக இந்த நிகழ்ச்சியை இன்றைக்கி பார்க்குறீங்க. யாரோ சொன்னதுனால, கேள்விப்பட்டதுனால உங்களுக்கு ஒரு தேவை இருக்குது, சுகம் வேணும், விடுதலை வேணும், ஒரு நன்மை வேணும் அப்படின்ற ஒரு தேவை இருக்கிறதுனால யாரோ சொன்னாங்க இந்த நிகழ்ச்சியை பாருங்கள், இயேசு உங்களுக்கு அற்புதம் செய்வார் என்று. அதனால் இன்றைக்கி பார்க்குறீங்க. உங்களையும் நான் இயேசுவின் நாமத்தில் அன்போடு வாழ்த்தி இந்த ஜெப நிகழ்ச்சிக்கு நான் உங்களை வரவேற்கிறேன். இயேசு கிறிஸ்து உங்களை நேசிக்கிறார். உங்கள் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்ற விரும்புகிறார். அதனால் இன்றைக்கு கட்டாயம் உங்களுடைய துக்கம் மாறும்படி உங்களுக்கு ஒரு அற்புதத்தை அவர் செய்வார். அதனால் அவரிடத்தில் நாம் ஜெபிக்க போகிறோம். இயேசு பாவங்களை போக்கவும் சாபங்களை நீக்க நம்மை ஆசீர்வதிக்கத்தான் இந்த உலகத்தில் வந்தார். அந்த பாடலின் அர்த்தம் புரிஞ்சிருக்கும்ல. அவர் தங்கத்தையோ பொன்னையோ வெள்ளியையோ பொருளையோ கேட்கவில்லை. எனக்கு என்ன கொண்டு வந்த? காணிக்க தங்கம் கொண்டு வந்தியா, அது கொண்டு வந்தியா, இது கொண்டு வந்தியா? உன் இருதயத்தை எனக்குத்தா, உன் உள்ளத்தை எனக்குத்தா நீ ஆண்டவர் கேட்கிறார். அதை கொடுத்தா அது பாவம் நிறைந்த இருதயம் தானே. அதை நான் பரிசுத்தப்படுத்தி உனக்கு ஒரு பரிசுத்தத்தை கொடுத்து அதுக்குள்ளே நிம்மதி சமாதானத்தை தந்து நானே உனக்குள் வாசம் பண்ணுவேன். அதுதான் ஆசீர்வாதமான ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கை. அதுக்கு தான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் மனிதனாய் நமக்காக சிலுவையிலே மரித்து உயிர்த்தெழுந்தார். அந்த இயேசு தான் இன்றைக்கு உங்களோடு பேசி கொண்டு இருக்கிறார். இன்றைக்கு உங்களுக்காக ஜெபிக்க போகிறோம். முதலாவது, ஜெபிக்கிறதுக்கு முன்னால் சில சாட்சிகளை நாம் கேட்க போகிறோம். இயேசுவோட இந்த அற்புதத்தை பெற்றுக்கொண்டவங்க எங்களுக்கு அவங்க அனுபவத்தை எழுதுவாங்க. நாங்கள் அதை ஃபோன் பண்ணி அதை அது உண்மைதானா என்பதை உறுதிப்படுத்தின பிறகு அதில் செலக்ட் பண்ண ஒரு 5 சாட்சிகளை வாசிக்கிறேன். அதன் பிறகு 2 சாட்சிகளை வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. எதுக்கு இதெல்லாம் காமிக்கிறீங்க அப்படின்னு கேட்டால், இதே மாதிரி அற்புதத்தை இயேசு உங்களுக்கு செய்வார்ல, உங்களுடைய விசுவாசம் பலன் அடையணும்ல. இயேசு நம்ம இடத்துல எதிர்பார்க்கறது விசுவாசம் ஒன்று. விசுவாசத்தோடு ஜெபிக்கும் போது அற்புதம் நடக்கும். அப்போ அந்த விசுவாசமுடைய இருதயத்தில் உண்டாகத்தான் இந்த சாட்சிகளை கேட்கும்போது இவங்களுக்கெல்லாம் அற்புதம் செய்திருக்காப்ப எனக்கு செய்வார் எங்கள் விசுவாசம் வரும். இன்றைக்கி பாருங்கள், திறப்பின் வாசல் ஜெபம், பல ஆயிரக்கணக்கான மக்கள் வந்தாங்க, இயேசுவனிடத்தில் ஜெபித்தாங்க. உடனே அற்புதம் செய்து நிறைய பேர் சாட்சி சொல்லி இயேசுவை மகிமைப்படுத்தினாங்க. அப்போது இயேசு செய்த அற்புதத்தை ஏன் சொல்கிறாங்கன்னா, இன்னும் அநேகர் அதை பார்த்து அப்போ நமக்கும் இயேசு அற்புதம் செய்வான்னு விசுவாசம் அவங்களுக்குள்ளே அவங்களும் நன்மை பெறுவதற்காக. அப்போ இந்த சாட்சிகள் இப்போ நான் வாசிக்க நீங்கள் கேட்கும்போதே, அப்போ இதே மாதிரி அற்புதம் இயேசு எனக்கு செய்வார் அப்படின்னு ஒரு விசுவாசம் உங்களுக்குள்ளே வரும்ல. அதுக்கு தான் நான் வாசிக்கிறேன். பாருங்கள், முதலாவது சகோதரி ஜீவிதா வின்சென்ட், அரியலூர்லேருந்து அவங்க தனக்கு இயேசு செய்த அற்புதத்தை சொல்லியிருக்கிறாங்க. எங்களுக்கு திருமணமாகி 12 வருடமாக குழந்தை இல்லாதிருந்தது. இதற்காக மருத்துவமனைக்கு சென்றோம். பரிசோதித்த மருத்துவர், உங்களுடைய கர்ப்பப்பையில் உள்ள டியூபில் அடைப்பு இருக்கிறது, இதனால் உங்களுக்கு நார்மலாக குழந்தை பிறக்க வாய்ப்பு குறைவு, இதனால் IVF முறையை முயற்சித்து பாருங்கள் என்று கூறினார். ஆனால் நாங்கள் அந்த சிகிச்சைக்காக செல்லவில்லை. எங்களுக்கு குழந்தை இல்லாததால் எங்கள் உறவினர்கள் நிமித்தம் நான் சந்தித்த அவமானமும் துன்பமும் அதிகம். அவர்கள் பேசின கடினமான வார்த்தைகளால் நான் மனதளவில் மிகவும் காயப்பட்டேன்.
இப்படிப்பட்ட சூழ்நிலையில் கடந்த 2024 வருடம் டிசம்பர் மாதத்தில் ஒரு நாள் நாலுமாவடியில் உள்ள 24 மணி நேர ஜெப மையத்திற்கு தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டு ஜெபிக்க கேட்டுக்கொண்டேன். ஒரு சகோதரி எனக்காக மிகுந்த பாரத்தோடு ஜெபம் செய்தார்கள். ஜெபித்த மறு மாதமே நான் கருத்தரித்தேன். கடந்த 2025 வருடம் ஆகஸ்ட் மாதம் ஒரு அழகான பெண் குழந்தையை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எங்களுக்கு தந்து என்னுடைய துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றிவிட்டார். என் கண்ணீரின் ஜெபத்தை கேட்டு என்னை அவமதித்தவர்களின் கண் முன்னே நான் சந்தோஷப்படும்படி செய்த இயேசுவுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். 12 வருஷ குழந்தை இல்லை. அவமானம், நிந்தை, வேதனை அந்த மாதிரி பரிகசிக்கிற மக்கள் மத்தியில். அப்போது ஜெப மையம் அது என்னது அப்படின்னு கேட்குறீங்களா? நாலுமாவடியில் நம்முடைய சென்டரில் ஒரு ஜெப மையம் வைத்திருக்கிறோம். அதில் சகோதர சகோதரிகள் ஜெபிக்கிற பிள்ளைகள் இருப்பாங்க. உங்களுக்காக, தேவையுள்ள மக்களுக்காக ஜெபிக்க. என்ன சிலர் நேரடியாக வர முடியாதில்லை. அப்போ தொலைபேசி மூலமாக தொடர்பு கொண்டு பேசினால், உங்களுடைய பாரத்தை சொன்னால் உங்களுக்காக அவங்க பிரார்த்தனை செய்வாங்க. இயேசு கிறிஸ்து சொன்னார், 2 பேர் பூமியில் ஒருமனப்பட்டு எதை கேட்டால் அதை செய்வேன். அப்போ உங்கள் கூட அவங்களும் சேர்ந்து 2 பேர் இணைந்து ஜெபிக்கும் போது இயேசு அற்புதம் செய்வார். தொலைபேசி நம்பர்லாம் உங்களுக்கு ஸ்க்ரீனில் காட்டுறாங்க பார்த்தீங்களா? தமிழ் மொழியில் நீங்கள் பேசி ஜெபிக்கணும்னா அதுக்கு ஒரு நம்பர் இருக்கிறது. ஆங்கிலம் தான் எனக்கு தெரியும், ஆங்கில மொழியில் தான் நான் பேச முடியும்னா அதுக்கான ஃபோன் நம்பர் இருக்குது. அது மாதிரி ஹிந்தி, தெலுங்கு, கன்னடம் இந்த மொழிகளில் எந்த லாங்குவேஜ் உங்களுக்கு தெரியுமோ அதில் அந்தந்த நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணினா அந்த லாங்குவேஜில் உங்களோட பேசி உங்களுக்காக ஜெபம் செய்வாங்க. அது மாத்திரம் இல்லை, நீங்கள் ஜெபிக்க சொன்ன காரியத்தை ஜெப குறிப்பை எழுதி இங்கே 24 மணி நேரமும் 4 மாவடியில் ஜெபம் நடந்து கொண்டே இருக்கும். ஒரு கூட்ட மக்கள் ஜெபித்து கொண்டே இருப்பாங்க. உங்களுக்கான ஜெப குறிப்பை கொடுத்து அவங்களும் உங்களுக்காக ஜெபிப்பாங்க. இப்படி எல்லாரும் சேர்ந்து பிரார்த்தனை பண்ணும்போது இயேசு அந்த ஜெபத்தை கேட்டு அற்புதம் செய்கிறார். அதனால் தான் 12 வருஷமாக குழந்தை இல்லாதவங்களுக்கு ஜெபித்த உடனே அடுத்த மாதமே அந்த சந்தோஷமான செய்தியை கேட்க வைத்து அடுத்த வருஷமே குழந்தை ஆண்டவர் கொடுத்து மகிழ பண்ணிவிட்டார். அவங்க துக்கத்தை 12 வருஷ துக்கம் சந்தோஷமாக மாறிட்டில்லை, இன்றைக்கி உங்களுக்கு செய்ய போகிறார். அப்போது இன்றைக்கு நம்ம ஜெபிக்கும் போதே உங்களுக்கு அற்புதம் நடக்கும், விசுவாசிங்க. அடுத்து ஒரு சகோதரி குளோரி, நாகர்கோவிலை சார்ந்த சகோதரி குளோரி, அவங்க ஒரு பெரிய அற்புதம் நடந்திருக்கு பாருங்களேன். நம்ம பிரார்த்தனை இயேசுவோட எவ்வளோ பெரிய அற்புதத்தை கொண்டு வருது தெரியுமா? இந்த சாட்சியை பாருங்கள். கடந்த 2024 வருடம் பிப்ரவரி மாதத்தில் என் சரீரத்தில் ஏற்பட்ட பலவீனத்தின் நிமித்தம் மருத்துவமனைக்கு சென்றேன். ஸ்கேன் எடுத்து பரிசோதித்து பார்த்த மருத்துவர், உங்களுடைய கர்ப்பப்பையில் கட்டி இருக்கிறது என்று கூறினார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் கடந்த பிப்ரவரி மாதத்தில் ஒரு நாள் ஜெபிக்கலாமாக நிகழ்ச்சியை பார்க்கும்போது ஒரு சகோதரிக்கு வயிற்றில் இருந்த கட்டியை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அற்புதமாய் மறைய செய்த சாட்சியை கூறினீர்கள். அதை பார்த்தபோது எனக்கும் ஆண்டவர் இயேசு அற்புதம் செய்வார் என்ற விசுவாசம் எனக்குள் வந்தது. பார்த்தீங்களா? அந்த சாட்சியை கேட்ட உடனே அவங்களுக்குள்ள ஒரு விசுவாசம். இதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். உன்னுடைய பொண்ணோ பொருளை கேட்கல, நீ விசுவாசித்தால் நான் உனக்கு சுகம் கொடுப்பேன் மகளே, நீ விசுவாசித்தால் நான் உன்னை குணமாக்குவேன் மகனே. அதான் இயேசு சொல்லுகிறார். அப்போ அந்த விசுவாசம் உங்களுக்குள் வருவதற்கு தான் இந்த சாட்சிகள். அந்த நாளிலிருந்து ஒவ்வொரு வாரமும் நிகழ்ச்சியை பார்த்து விசுவாசத்தோடு ஜெபித்து கொண்டு வந்தேன். கடந்த மார்ச் மாதத்தில் ஒரு நாள் ஜெபிக்கலாமாக நிகழ்ச்சியின் ஜெப நேரத்தில் என்னுடைய பிள்ளைகள் என் மீது கை வைத்து எனக்காக ஜெபம் செய்தார்கள். நானும் கண்ணீரோடு ஜெபம் செய்தேன். ஜெபித்த ஒரு வாரம் கழித்து மறுபடியும் மருத்துவமனைக்கு சென்று பரிசோதித்து பார்த்தபோது கட்டி இல்லை என்று ரிப்போர்ட் வந்தது. கட்டியை காணவில்லை, மறைந்து விட்டது. அவங்க விசுவாசித்தபடியே இயேசு அற்புதம் செய்துட்டார். மருத்துவர்கள் ஆச்சரியத்தோடு வேறொரு இடத்திற்கு சென்று ஸ்கேன் எடுத்து வருமாறு கூறினார்கள். இப்போ கட்டி இல்லை. அப்போ ஸ்கேன் எடுத்து பார்த்தாலும் கட்டி இல்லை. முதல்ல எடுத்த போது கட்டி இருந்தது, இப்போ அந்த கட்டி இல்லை. அவங்க உடனே இன்னொரு ஸ்கேன் சென்டருக்கு போய் அங்கே ஒரு ஸ்கேன் எடுத்துகிட்டு வாங்க, அப்போ கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு அங்கே சென்று ஸ்கேன் எடுத்த போதும் கட்டி இல்லை என்று ரிப்போர்ட் வந்தது. ஜெபத்தை கேட்டு
என் கர்ப்பப்பையில் என்ற கட்டியை அற்புதமாக மறை செய்த இயேசுவுக்கு என் மகிமை செலுத்துகிறேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? இயேசு ஜெபத்தை கேட்டு கட்டியை எடுத்து போட்டு விட்டார். அவர் வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன் அப்படின்னு இயேசு வாக்கு கொடுத்திருக்கிறார், வேத புஸ்தகத்தில் சொல்லியிருக்கிறார். அப்போ உண்மையாக நீங்கள் ஜெபிச்சா வியாதியை அவர் நீக்கி போடுவார். இப்போ விசுவாசத்தோடு இன்றைக்கி ஜெபிக்க போகிறீங்க. உங்கள் அம்மாவோ அப்பாவோ தாத்தாவோ பாட்டியோ உங்களுடைய உறவுகளை யாரோ வியாதியோடு இருந்தால் அங்கே அவங்க பிள்ளைகள் ஜெபித்த மாதிரி நீங்களும் அவங்க மேலே கை வைத்து ஜெபிங்க. இயேசு அற்புத சுகம் தந்து விடுவார். இப்போ இன்னொரு சகோதரி நவனிதா, பெங்களூரில் இருந்து நவனிதா என்கிற ஒரு சகோதரி பாருங்கள். நான் 1 மாதமாக தற்கொலை எண்ணத்தினால் பாதிக்கப்பட்டிருந்தேன். எப்பொழுதும் என் காதில் நீ மரித்துவிடு என்ற சத்தம் கேட்டுக்கொண்டே இருக்கும். இதனால் என் மனதில் ஒருவித குழப்பமும் பயமும் வந்துவிட்டது. எப்பொழுதும் மன தெளிவில்லாமல் இருப்பேன். என் கணவரிடமும் காரணமே இல்லாமல் அதிகமாக எரிச்சலும் கோபமும் படுவேன். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் 4 மாடியில் உள்ள 24 மணி நேர ஜெப மையத்திற்கு தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டு ஜெபிக்க கேட்டுக்கொண்டேன். ஒரு சகோதரி நான் சொல்லுவதையெல்லாம் பொறுமையாக கேட்டு எனக்கு வேத வசனங்களை சொல்லி ஆலோசனை கொடுத்து 1/2 மணி நேரத்திற்கு மேல் என்னோடு பேசி எனக்காக ஜெபித்தார்கள். அவர்கள் என்னோடு பேச பேச எனக்குள் ஒரு தெளிவும் சமாதானமும் வந்தது. சரிங்களா? வேத வசனத்தை சொல்லி ஜெபிப்பாங்க. ஒரு ஆவி பேசிக்கிட்டே இருந்தது, காதில் சத்தம். இப்போ ஜெபித்த பிறகு இந்த சத்தம் கேட்கும் போதும் தற்கொலை எண்ணம் வரும் பொழுதும் எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி கொடுத்து எனக்காக ஜெபம் செய்தார்கள். அவ்வளோதான். நாங்கள் அற்புதம் செய்ய முடியாது, ஆனால் அற்புதத்தை பெற்றுக்கொள்ள வழி நடத்துவர். எப்படி ஜெபிக்கணும், எப்படி இயேசுவிடம் வந்து அற்புதம் பெற்றுக்கொள்ளணும், அப்போ அதுதான் சொல்லி கொடுத்தாங்க. அவர்கள் சொல்லி கொடுத்தபடியே நான் தினமும் ஜெபிக்க ஆரம்பித்தேன். சில நாட்களுக்குள் பரிபூர்ண விடுதலை எனக்கு வந்துவிட்டது. இப்பொழுது எந்த சத்தமும் கேட்பதில்லை, தற்கொலை எண்ணமும் வருவதில்லை. மிகுந்த தெளிவோடும் சமாதானத்தோடும் இருக்கிறேன். தினமும் அதிகாலை 4 மணிக்கு எழுந்து 1.5 மணி நேரம் ஜெபம் செய்கிறேன். அதிகமாக வேதம் வாசிக்கிறேன். ஜெபத்தை கேட்டு தற்கொலை எண்ணத்தை நீக்கி விடுதலை தந்த இயேசுவுக்கு மகிமை செலுத்துகிறேன். பார்த்தீங்களா? உண்மையாக விசுவாசத்தோடு ஜெபித்தா வியாதி போயிடும், கற்பத்தின் ஆசீர்வாதம் உண்டாகும், பிசாசு கட்ட அறுக்கப்படும். எந்த காரியனாலும் இயேசு அதில் அற்புதம் செய்வார். உங்களுக்கு செய்வார். இன்றைக்கு பயப்படாதங்க. இப்போ நீங்கள் ஜெபிக்க போகிறீங்க, அற்புதம் நடக்க போகிறது. இன்னொரு சகோதரர் பாருங்களேன், சகோதரர் நாகப்பன், செங்கல்பட்டிலிருந்து சகோதரர் நாகப்பன். நான் 3 வருடமாக பக்கவாதத்தினால் பாதிக்கப்பட்டிருந்தேன். என்னுடைய இடது பக்க கை கால் செயலிழந்து விட்டது. இடது பக்கம் பக்கவாதம், ஒரு சைடு இடது பக்க கால் கை செயலிழந்து விட்டது. வாய் கோணி விட்டது. இதனால் தெளிவாக என்னால் பேச முடியாது. இடது கையை பயன்படுத்த முடியாது, நடக்க முடியாது. வீட்டிற்குள் தவண்டுதான் நான் செல்வேன். எவ்வளோ கஷ்டம் இல்லை? கை கால் செயலற்றுட்டு நடக்க முடியாது, தவண்டுக்கிட்டே போகிறதுன்னா வீட்டுக்குள்ளே வெளியும் போக முடியாது. ரொம்ப கஷ்டம். வெளியே செல்ல வேண்டுமென்றால் என்னுடைய மகன்தான் என்னை தூக்கி கொண்டு செல்லுவான். இதற்காக தொடர்ச்சியாக மருந்து மாத்திரைகளை சாப்பிட்டு கொண்டு வந்தேன். ஆனாலும் எந்த முன்னேற்றமும் ஏற்படாமல் இருந்தது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் சத்தியம் டிவியில் ஒளிபரப்பாகும் ஜெபிக்கலாமாங்க நேரலை நிகழ்ச்சியை தொடர்ச்சியாக பார்த்து ஜெபிக்க ஆரம்பித்தேன். ஜெபிக்க கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றம் வர ஆரம்பித்தது. ஜெபிக்க மாற்றம், ஜெபிக்க ஆண்டவர் அற்புதம் செய்கிறார். அப்போ சிலருக்கு ஒரே நாள் ஜெபத்தில் அற்புதம் நடந்துடும், சிலருக்கு அப்படி இல்லை. நீங்கள் தொடர்ந்து ஜெபிக்கணும், விசுவாசத்தோடு தொடர்ந்து கேட்குறீங்களா அப்படின்னு ஆண்டவர் பார்ப்பார். அப்போ விடாமல் ஜெபிக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றம் வர ஆரம்பித்தது. கடந்த மார்ச் மாதத்தில் இருந்து பரிபூர்ண சுகம் எனக்கு வந்துவிட்டது. இப்பொழுது நான் நன்றாக நடக்கிறேன், நன்றாக பேசுகிறேன், என்னுடைய வேலைகளை எல்லாம் நானே கவனித்து கொள்கிறேன். பஸ் ஏறி வெளியூருக்கு சென்று வருகிறேன். தொடர்ச்சியாக சாப்பிட்டு வந்த மாத்திரையை நிறுத்திவிட்டேன். இப்பொழுது நான் பரிபூர்ண சுகத்தோடு இருக்கிறேன். ஜெபத்தை கேட்டு 3 வருடமாக எனக்கு இருந்த
பக்கவாத வியாதியை நீக்கி பரிபூர்ண சுகம் தந்த இயேசுவுக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். நாகப்பன் செங்கல்பட்டிலிருந்து சொல்லியிருக்கிறாங்க. நீங்கள் வாதத்தினால் பாதிக்கப்பட்டு படுத்த படுக்கையில் இருக்கிறீங்களா? இயேசுவே ஒரு நாகப்பனை குணமாக்குனீங்களே, என்னையும் தொடுங்க, எனக்கும் சுகந்தாக நான் விசுவாசிக்கிறேன் அப்படி சொல்லுங்கள். உங்களுக்கு இயேசு அற்புதம் செய்வார். கடைசியாக பாருங்கள், சகோதரி சாந்தாபாய், கன்னியாகுமரியிலிருந்து சகோதரி சாந்தாபாய் அவங்க. இது ஒரு பெரிய அற்புதம் தான் பாருங்களேன். நம்ப முடியாத காரியம்னு சில சமயம் சொல்லுவோம்ல, இதெல்லாம் நம்ப முடியாதுங்க அப்படி சொல்லுவாங்கள்ல. ஆனால் அதையே செய்யக்கூடிய ஒரு இயேசு. எனக்கு 76 வயதாகிறாரு. சாந்தாபாய் என்கிற அந்த சகோதரி கன்னியாகுமரியிலேருந்து சொல்லியிருக்கிறாங்க. 11 வருடமாக சுகர் வியாதியால் டயபெட்டிக் பாதிக்கப்பட்டிருந்தேன். மருத்துவமனைக்கு சென்று 11 வருடமாக மாத்திரை சாப்பிட்டு கொண்டு வந்தேன். சுகர் வியாதியின் நிமித்தம் என் சரீரம் எப்பொழுதும் அதிக சோர்வாக இருக்கும். இதனால் வீட்டு வேலைகளை செய்வதற்கு கூட மிகவும் சிரமப்படுவேன். மேலும் அடிக்கடி பசி எடுத்துக்கொண்டே இருக்கும். இதனால் அடிக்கடி சாப்பிட்டு கொண்டே இருப்பேன். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் ஒளிபரப்பாகும் ஜெபிக்கலாமாங்க நேரலை நிகழ்ச்சியை கடந்த 2024 வருடம் பிப்ரவரி மாதத்தில் இருந்து தொடர்ச்சியாக பார்த்து விசுவாசத்தோடு ஜெபித்து கொண்டு வந்தேன். கடந்த 11ஆம் தேதி பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு சென்றேன். பரிசோதித்த மருத்துவர், இப்பொழுது உங்களுக்கு சுகர் நார்மலாக இருக்கிறது, இனி மாத்திரை சாப்பிட வேண்டாம் என்று கூறிவிட்டார். இப்பொழுது நான் நல்ல சுகத்தோடு இருக்கிறேன். அடிக்கடி பசி எடுப்பதும் இல்லை, எந்த சோர்வும் ஏற்படுவதில்லை. ஜபத்தை கேட்டு 11 வருடமாக எனக்கு இருந்த சுகர் வியாதியை நீக்கி அற்புத சுகம் கொடுத்த இயேசுவுக்கு நன்றி செலுத்துகிறேன். இதெல்லாம் சுகமாகாதுங்க, டெம்பரவரி தான் அப்படி சொல்கிறவங்களும் உண்டு. இயேசுவால் குணமாக்க முடியாத வியாதி ஒன்றும் கிடையாது. பல வருஷமாக சுகரில் டயபெட்டிக்கில் பாதிக்கப்பட்டு சுகம் பெற்று அதன் பிறகு சுகரே அந்த வியாதி அறிகுறியே இல்லாமல் பல வருஷமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற சிலர் எனக்கு தெரியும். அவங்க சாட்சி சொல்லி இருக்கிறாங்க. இயேசுவால் குணமாக்க முடியாத வியாதி ஒன்றுமே கிடையாது. அதனால் உங்களுக்கும் அற்புதம் செய்வார். சரி, இப்போ நம்ம வாசிக்கு கேட்டால இந்த 2 சாட்சிகளை நீங்கள் வீடியோவில் பார்க்க போகிறீங்க. அதில் முதலாவது சாட்சி சகோதரர் ஜான் ராஜ்குமார், மூனார். 35 வருஷம் அவர் பாவ பழக்கத்துக்கு அடிமையாக இருந்தார். புகைப்பிடிக்கிறது, சிகரெட் புகைப்பிடிக்க மற்றும் 40 வருடம் வயிற்று வலி, அந்த மாதிரி 2 பாவம் வியாதி. அவருக்கு இயேசு அற்புதமான சுகம் கொடுத்துட்டார் பாருங்களேன். அந்த சாட்சியை இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க. நீங்கள் பாருங்கள், உங்களுக்குள்ள ஒரு பெரிய விசுவாசம் வரும். அதே மாதிரி அற்புதத்தை இயேசு உங்களுக்கு செய்வார். பாருங்கள், இந்த சாட்சியை பார்த்தீங்கல்ல, இவருக்கு ஆண்டவர் அற்புதம் செய்துட்டார்ல. பாவத்திலேருந்து விடுதலை, வியாதியிலேருந்து விடுதலை இன்றைக்கி உங்களுக்கு செய்வார். நீங்களும் சொல்லுங்கள், எனக்கு இந்த பாவத்தை மன்னிங்க, பாவத்திலேருந்து விடுதலை தாங்க, இந்த வியாதியை இயேசுவை குணமாக்குங்கன்னு நீங்கள் ஜெபிக்கும் போது உங்களுக்கு அதே மாதிரி அற்புதம் நடக்கும். சரியா? இன்னொரு சாட்சி பார்க்க போகிறீங்க. சகோதரி ஜோன்ஸ் பிரதீபா, திண்டுக்கலை சார்ந்தவங்க. அவங்களுக்கு 26 வருடமாக இருந்த கர்ப்பப்பை பிரச்சனை, 26 வருஷம் பிரச்சனை. ஆண்டவர் அப்படின்ற நேரத்துக்குள்ளே சுகமாக்கிட்டார் பாருங்களேன். அவங்களுக்கு என்ன நடந்தது, எப்படி சுகத்தை பெற்றுக்கொண்டாங்க அவங்களே சொல்கிறாங்க. நீங்கள் பாருங்கள், இந்த சாட்சிக்கு அப்புறம் நம்ம ஜெபிக்க போகிறோம். உங்களுக்கு இயேசு அற்புதம் செய்ய போகிறார். சரியா? பார்த்தீங்களா, இயேசு எத்தனை அற்புதமானவர். 26 வருஷ வியாதியை அப்படின்ற நேரத்தில் குணமாக்கி விட்டார். அப்போ எத்தனை வருட வியாதியாக இருந்தாலும், அது எவ்வளவு பெரிய வியாதின்னு நீங்கள் நினைத்தாலும் இயேசுக்கு முன்னால் அது ஒன்றுமே கிடையாது. கேன்சர் வியாதி, ஆர்த்தரைட்டிஸ், சிறுநீரக பாதிப்பு, அது மாதிரி உங்களை லங்ஸு பாதிச்சிரு, கல்லீரல் செயலற்று போச்சு, எதுவாக இருக்கட்டும், மரித்து போன உறுப்பை கூட அவர் உயிர் பெற செய்ய முடியும். ஆண்டவர் இயேசு அற்புதமானவர். அவர் தானே நம்மை சிருஷ்டித்தவர், அண்ட சராசரங்களை சிருஷ்டித்து பாதுகாத்து நடத்துகிறவர். அவர் செய்கிற அற்புதத்தை நீங்கள் பார்க்குறீங்கல்ல. இந்த மாதிரி அற்புதம் செய்கிற ஒருத்தரை நீங்கள் பார்த்துருக்கீங்களா, கேள்விப்பட்டிருக்கீங்களா? என்றைக்கோ நடந்தது, அந்த காலத்துலன்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்க. அப்படி இப்போ உங்கள் கண் முன்னால் நீங்கள் பார்த்தீங்கல்ல, இயேசு எவ்வளோ அற்புதம் செய்து கொண்டு இருக்கிறார் என்று. இந்த இயேசு இப்போ உங்கள் பக்கத்தில் இருக்கிறார். இப்போ ஜெபிக்க போகிறோம். 5 நிமிஷம்தான். 5 நிமிட ஜெபத்தில் உங்களுக்கு அற்புதம் நடக்க போகிறது.
முதலாவது, இந்த பாவத்திலேருந்து எனக்கு விடுதலை வேணும் ஐயா. இந்த குடிப்பழக்கம், பீடி, சிகரெட்டு, போதை வஸ்துகள், போதை மாத்திரைகள், ஐயோ இந்த அசுத்த பாவத்துக்கு அடிமை ஆயிட்டேன், என்னால் விட முடியல, வெளியே சொல்ல முடியல நினைக்கிறீங்களா? யாருக்கும் சொல்ல வேண்டாம், இயேசுகிட்ட சொல்லுங்கள். உங்கள் இருதயத்தில் கை வைத்து, இயேசுவே எனக்கு இந்த பாவத்தை மன்னிச்சு எனக்கு இந்த பாவத்திலேருந்து விடுதலை கொடுங்க அப்படின்னு ஜெபிச்சா போதும். இயேசு உங்களை விடுதலை ஆக்கிடுவார். இன்றையிலிருந்து உங்களுக்கு விடுதலை தான். இனி அந்த பாவத்துக்கு இந்த சிந்தனையே இல்லாமல் இயேசு விடுதலை தருவார். இயேசு கிறிஸ்து விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் என்று யோவான் 8:36 வேத புஸ்தகத்தில் கர்த்தருடைய வசனத்தில் ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். உங்களுக்கு இன்றைக்கி மெய்யான விடுதலை தான். வியாதிப்பட்டு இருந்தால் வியாதி உள்ள இடத்துல உங்களுடைய வலது கையை வைத்து ஜெபிக்கணும். கண்களில் சுகம் வேணும்னா கண்ணில், காதில் பிரச்சனைனா விரல் வைத்து கொள்ளணும். எங்கே வலி இருக்குது, கட்டி இருக்குது, வேதனை இருக்குது, அந்த இடத்துல கை வைத்துக்கோ. இதயத்தில் சுகம் வேண்டாங்க, லங்ஸில் சுகம் வேணும், ஸ்டமக்கில் பிரச்சனை விடுதலை வேணும், சிறுநீரகத்தில் எங்கே உங்களுக்கு பிரச்சனை இருக்கோ அங்கே கை வைத்து கொள்ளுங்க. உங்கள் வீட்டில் யாராவது வியாதிப்பட்டு படுக்கையில் இருந்தால் அவங்க மேலே கை வைத்து, இயேசுவே சுகம் தாரும், இயேசுவே விடுதலை தாரும், இயேசுன்ற பேரை சொல்லணும். ஏன்னா இயேசு என்ன வாக்கு கொடுத்தார்னா, என் நாமத்தினாலே, இயேசு கிறிஸ்து என்கிற என் பெயரை சொல்லி நீங்கள் என்ன கேட்டாலும் அதை செய்வேன். அப்போ நீங்கள் சொல்லணும், இயேசுவின் நாமத்தில் எனக்கு சுகம் உண்டாகட்டும், இயேசுவே சுகம் தாரும், இயேசுன்ற பெயரை நீங்கள் சொல்லணும். அப்போது அந்த அற்புதம் நடப்பதை பார்ப்பீங்க. 5 நிமிஷம்தான். இப்போ ஜெபிக்கணும். ஜெபிக்கும் போது முடிந்தால் முழங்கால் படிக்கிட்டு கொள்ளுங்க. கிறிஸ்தவங்க முழங்கால் படிக்கிட்டு ஜெபிப்பாங்கல்ல, அது நம்மை தாழ்த்துவதற்கு ஒரு அடையாளம் ஆண்டவருக்கு முன்னால். இல்லைங்க அப்படிலாம் எனக்கு பழக்கம் இல்லைங்களே அப்படின்னா பரவாயில்ல, உட்கார்ந்தே ஜெபிக்கலாம். இயேசு எல்லாவற்றையும் புரிந்து கொள்ளுகிற ஆண்டவர். நம்மளை அடிமமாலாம் நடத்த மாட்டார். அதெல்லாம் முடியாது, முழங்கால் போடு இப்படி அப்படிலாம் சொல்ல மாட்டார். நம்மை புரிந்து கொள்ளுகிற ஒரு நல்ல தகப்பன். அவர் உங்களை நேசிக்கிறார். நான் கிறிஸ்தவங்கெல்லாம் இல்லைங்க, நாங்கள் இப்போ தான் இந்த நிகழ்ச்சியை பார்க்குறோங்க, எங்களுக்கு கூட இயேசு அற்புதம் செய்வார். அவர் மதங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டவர். அவர் எந்த மதம் என்ன அதெல்லாம் பார்க்க மாட்டார். அவர் எல்லாவற்றையும் கடந்து எல்லா மக்களையும் ஒரே மாதிரி நேசிக்கிறவர் தான் இயேசு கிறிஸ்து. அவர் ஜாதி வித்தியாசம் பார்த்து அவர் கடவுளே கிடையாது. அவர் மத வித்தியாசம் பார்த்து செயல்பட்டு அவர் கடவுளாகவே இருக்க முடியாது. பணக்காரனு ஒன்று, ஏழைக்கு ஒன்று, அந்த மாதிரி வித்தியாசம் பார்க்கிறவராக இருந்தால் கடவுளே கிடையாது. அப்போ இருக்கு சில சர்ச்சில் எந்த ஜாதி அவங்க கிறிஸ்தவங்களே கிடையாது. முதல்ல தெரிந்து கொள்ளுங்க. சும்மா கிறிஸ்தவன்னு சொல்லிக்கிட்டு அலைகிறாங்க. ஜாதி பார்க்கிற ஒருத்தர் கிறிஸ்தவனே கிடையாது. அவங்க வேத வசனத்தின்படி அவங்களுக்கு இயேசுக்கு சம்பந்தமே கிடையாது. இந்த வேத வசனம்தான் சட்ட புஸ்தகம் கிறிஸ்தவங்களுக்கு. இதில் யூதன் என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் இல்லை, உயர்ந்தவன் என்றும் இல்லை, தாழ்ந்தவன் என்றும் இல்லை, எல்லாரும் சமம் அப்படிதான் சொல்லியிருக்கேன். அப்போ பல இன மக்கள் இருக்கிறோம். இப்போ தமிழ் மொழி பேசுகிறவங்க தமிழ் இனம், தெலுங்கு மொழி பேசுகிறவங்க தெலுங்கு இனம், ஹிந்தி மொழி அப்படி ஒவ்வொரு பாஷை இருக்கிறதுல அது குரூப் பீப்புள். அவங்க ஒரு இன மக்கள். இந்த இனம் என்ன மொழி பேசுவாங்க, அவங்களுடைய கலாச்சாரம் இது, அவ்வளோதான். இதுக்குள்ள ஜாதி எங்கேருந்து வந்துச்சு? ஜாதின்றதை பிசாசு கொண்டு வந்தார். மனிதர்களை பிரிக்க உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்ற உணர்வை கொடுத்து மக்களை அடிமைப்படுத்தி அதை பிசாசு கொண்டு வந்ததை தவிர கடவுள்ன்றது அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார். அதனால் நீங்கள் அதெல்லாம் பார்க்காதங்க. என்ன இயேசு குணமாக்குவார். நான் இது ஒரு சர்ச்சைக்கெல்லாம் போனதெல்லாம் பரவாயில்லை. இப்போ இயேசுவே என்னை தொடும், என்னை குணமாக்குன்னு சொல்லுங்கள். இயேசு விசுவாசிங்க. அவர் உங்களை தேடி உங்கள் வீட்டுக்கு வந்திருக்கிறாரு, உங்கள் பக்கத்தில் தான் நிற்கிறாரு. அவர் இது கிறிஸ்தவங்க இல்லை வீடு, இது வேறு வீடு, வேறு மதம், நான் வரமாட்டேன் அப்படிலாம் சொல்ல மாட்டார் இயேசு. இயேசு கசிட எல்லோரும் வரலாம், கிறிஸ்தவங்க மட்டும் வாங்க, வேறு மதத்தினர் வரக்கூடாது அப்படிலாம் சொல்லுகிறவர் அல்ல. அப்படி சொன்னால் அவர் கடவுளாக இருக்க முடியாது. அவர் எல்லாருக்கும் பொதுவானவர். அவர் சொல்கிறார், மகனே மகளே, எல்லாரையும் அப்படி தான் கூப்பிடுவார் ஆண்டவர். மகனே மகளேன்னு தான் கூப்பிடுவார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அவர் எந்த வித்தியாசம் பார்க்க மாட்டார், உங்களை நேசிக்கிறார். அதனால் இயேசுவே என்னையும் தொடுங்க, என்னையும் குணமாக்குங்க, என் குழந்தைக்கு சுகம் தாங்க, எனக்கு கர்ப்பத்தின் ஆசீர்வாதம் தாங்க, இந்த வியாதியை மாற்றி போடுங்க, எங்கள் குடும்பத்தில் இந்த பண கஷ்டத்தை மாற்றுங்க. இருதயத்தில் கை வைத்து ஜெபிங்க. ஒரு 5 நிமிஷம்தான். இப்போ உங்களுடைய கண்களை மூடிக்கொள்ளணும். இதுக்குன்னா எண்ணம் சிதறக்கூடாது. நீங்கள் அப்படியே வச்சுட்டு இப்படியே பாருங்க பார்த்துட்டு இயேசுவேன்னா அந்த எண்ணம் ஒரு மனதோடு ஜெபிக்கணும், விசுவாசத்தோடு வேண்டிக் கொள்ளணும். அப்போ தான் அற்புதம் நடக்கும். அதனால தான் கண்களை மூடி
இருதயத்தில் இயேசுவை நினைத்து, இயேசுவே உமக்கு முன்பாக நான் வந்திருக்கிறேன், எங்கள் வீட்டுக்கு நீங்கள் வந்திருக்கிறீங்க, என் பக்கத்தில் தான் நிற்கிறீங்க, நான் விசுவாசிக்கிறேன், என்னை தொடுங்க. இவங்களுக்கெல்லாம் அற்புதம் செஞ்சீங்க, சாட்சியெல்லாம் சொன்னாங்க, எனக்கும் தொடுங்க, எனக்கும் ஒரு அற்புதம் செய்யுங்க. இப்போ நீங்கள் ஜெபிக்கும் போது அற்புதம் நடக்கும். ஜெபிக்கலாமா? அப்படியே கை வைத்து கொண்டுங்க, அப்படியே ஜெபம் பண்ணுங்க. இயேசுவே, நீர் எவ்வளவு அற்புதமான ஆண்டவர், இவ்வளோ பேருக்கு அற்புதம் செய்திருக்கிறீங்க. இன்றைக்கு எனக்கு நீங்கள் அற்புதம் செய்யணும், எனக்கு ஒரு விடுதலை தரணும். இந்த பாவம் என்னை பாதிக்குது, சமாதானம் இல்லை, நிம்மதி இல்லை, பாவம்னு தெரிஞ்சு என்னால் விட முடியல, அந்த பாவம் என்னை அடிமையாக்கிட்டு, இயேசுவே நீங்கள் விடுதலை கொடுக்கிற ஆண்டவர்னு சொன்னாங்க, எனக்கு விடுதலை கொடுங்க, இந்த பாவத்தை மன்னிச்சு எனக்கு விடுதலை கொடுங்க, எனக்கு சமாதானம் கொடுங்க, நிம்மதி கொடுங்க, இப்போ எனக்கு விடுதலை தாங்க. இயேசுவே, என் மகனுக்கு விடுதலை கொடுங்க, என் கணவருக்கு விடுதலை கொடுங்க, இந்த பாவத்தை விட முடியாமல் கஷ்டப்படுறாங்க, அவங்களுக்கு விடுதலை கொடுங்க. நீ அந்த பாவம் செய்யக்கூடாது, அந்த பாவத்தை குறித்த எண்ணத்தை எடுத்து போடுங்க. இயேசுவே, விடுதலை கொடுங்க. இயேசுவே, விடுதலை தாங்க, விடுதலை தாங்க. இயேசுவே, சுகம் கொடுங்க. இந்த வியாதி என்னை வேதனைப்படுத்துது, வலியாக இருக்குது, வேதனையாக இருக்குது, கையை பயன்படுத்த முடியல, காலை பயன்படுத்த முடியல, மரண போராட்டமாக இருக்குது, இரவும் பகல வேதனையாக இருக்குது. இயேசுவே, சுகம் கொடுங்க. இயேசுவே, சுகம் கொடுங்க. இயேசுவே, சுகம் கொடுங்க. என் குழந்தைக்கு சுகம் கொடுங்க. என் கணவருடைய வியாதி படுக்கையை மாற்றுங்க. என்னுடைய சரித்தல்கிற வியாதியை எடுத்து போடுங்க. இயேசுவே, சுகம் கொடுங்க. இயேசுவின் நாமத்தில் எனக்கு சுகம் உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் விடுதலை உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் கற்பத்தின் ஆசீர்வாதத்தை கொடுங்க. குழந்தை செல்வத்தை தாங்க. திருமண காரியத்தை வாய்க்க பண்ணுங்க. கடன் பிரச்சனையை மாற்றி தாங்க. பிள்ளைகளுக்கு வேலைக்கு வழி திறந்து கொடுங்க. திருமண காரியத்தை என் மகனுக்கு வாய்க்க பண்ணுங்க. எங்களுடைய தொழில் காரியத்தை ஆசீர்வதிங்க. வருமானத்தை ஆசீர்வதிங்க. வேலைக்கு வழி திறந்து கொடுங்க. இயேசுவே, இந்த கஷ்டங்களை மாற்றுங்க. இயேசுவே, ஒரு அற்புதம் செய்யுங்க. எங்கள் வீட்டில் இருக்கிற வறுமையெல்லாம் நீக்குங்க. ஒரு ஆசீர்வாத நன்மை உண்டாகட்டும். இந்த பயத்தின் ஆவி என்னை விட்டு விலகட்டும். குழப்பத்தின் ஆவி விலகட்டும். தற்கொலை தூண்டுகிற பிசாசு, தூக்கத்தை கொடுக்கிற பிசாசு இயேசுவின் நாமத்தில் விலகட்டும். இயேசுவின் நாமத்தில் விலகட்டும். இயேசுவின் நாமத்தில் சுகம் உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் விடுதலை உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வாதம் உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில். ஆண்டவரே, நீங்கள் ஜெபத்தை கேட்டீங்க, அப்படியே வலதுகரம் உயர்த்துங்க. இயேசுவே, ஜெபத்தை கேட்டதற்காய் ஸ்தோத்திரம், எனக்கு அற்புதம் செய்து விட்டதற்காய் ஸ்தோத்திரம், விடுதலை தந்து விட்டதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவே ஸ்தோத்திரம் சொல்லுங்க. நல்ல துதிங்க, நல்ல துதிங்க. இயேசுவே ஸ்தோத்திரம், இயேசுவே ஸ்தோத்திரம். உங்களுடைய விசுவாசத்தை வெளிப்படுத்துறீங்க. ஸ்தோத்திரம் பண்ணும்போது நீங்கள் சுகம் கொடுத்துட்டீங்க. இயேசுவே ஸ்தோத்திரம். விடுதலை கொடுத்துட்டீங்க. இயேசுவே ஸ்தோத்திரம். அற்புதம் செய்துட்டீங்க. இயேசுவே ஸ்தோத்திரம். இயேசுவே, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. எங்கள் வீட்டில் எப்பவுமே நீங்கள் தங்கி இருங்க. நீங்கள் இருந்து எங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். பாருங்கள், உங்களுடைய ஜெபத்தை இயேசு கேட்டார். உங்களுடைய ஜெபத்தை கேட்டு உங்களுக்கு அற்புதம் செய்துட்டார். நீங்கள் விடுதலை ஆயிட்டீங்க. இப்போ ஒரு மாற்றத்தை உங்களால் உணர முடிகிறது. உங்களுக்குள்ள சமாதானம், அப்படியே ஒரு மெய்யான சந்தோஷம் உள்ளத்தை அப்படியே நிரப்புதில்லை. இயேசுவே ஸ்தோத்திரம்னு சொல்லுங்கள். உங்களுடைய சரீரத்தை யாரோ தொட்டதை உணர்ந்தீங்க, ஒரு வல்லமை இறங்கினதை உணர்ந்தீங்க. இயேசுவே, என்னை தொட்டுட்டீங்க, என்னை குணமாக்கிட்டீங்க, உங்களுக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் துதிக்க துதிக்க அற்புதமான மாற்றங்கள் நடப்பதை காண்பீங்க. இந்த இயேசு இப்போ உங்களோட உங்கள் வீட்டில் தான் இருக்கிறாரு. நீங்கள் எப்போவுமே என் கூட இருக்கணும், எங்கள் வீட்டில் இருக்கணும். நீங்கள் எப்போவுமே எங்கள் கூடவே இந்த வழியை நடத்தணும். இயேசுவே, எங்கள் கூட இருங்கன்னு விரும்பி கேட்டுக்கிட்டிங்கன்னா அவர் உங்களை விட்டு விலகவும் மாட்டார், உங்களை கைவிடவும் மாட்டார். தொடர்ந்து உங்களை ஆசீர்வதிப்பார். அவர் செய்த நன்மைகளுக்காக அவரை துதித்து கொண்டே இருங்க. நீங்கள் தொடர்ந்து அற்புதங்களை காண்பீங்க. சரியா? சரி.